ஹலோ! ஸோ வெல்கம் டு மை சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு விலாக் வந்துட்டு நான் பெருமாள் கோயில் போயிருந்தேன் அண்ட் புட்லூர்லாம் போயிருந்தேன். ஸோ ஃபுல் கோவில் விலாகு அந்த மாரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்டின்யூ பண்ணுங்க. பெருமாள் கல்யாணம் வந்து மண்டபத்தில நடந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பரா நடந்துருந்துச்சு. அந்த இத தான் நான் ஃபுல் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக. கன்ஃபார்மா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். செம்ம கூட்டம் பட் சூப்பரா இருந்துச்சு. அது நான் வந்து ஷார்ட்ஸ்லயே போட்டிருந்தேன். நீங்க பார்க்கலன்னா மறக்காம பாருங்க. அண்ட் இந்த ஃபுல் வீடியோ வந்து ஃபுல் டிவைனா தான் இருக்க போகுது. உங்களுக்கு இந்த மாரி பிடிக்கும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டெம்பிள் போறது, சாமிக்கு வந்து பூஜை பண்றது அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் என்ன பார்த்தா அந்த மாரி தெரியவே தெரியாது சொல்லுவாங்க. பட் சூப்பரா இருந்துச்சுங்க. சீரியஸா வந்து இந்த மாரி வந்து பக்கத்தில ஏதாவது நடக்குதுன்னா நீங்களும் போய் பாருங்க. ஃபுட்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் இந்த விலாக்ல வந்துட்டு ஃபுல்லாவே வந்து கோவில் அந்த சம்மந்தப்பட்டது தான் இருக்க போகுது. கன்ஃபார்மா வந்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன கோயில் பிடிக்கும்னு கீழ கமெண்ட்டும் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஹலோ! ஸோ காலையில இப்படி தான் ஆரம்பிச்சுச்சு. இது வந்து புரட்டாசி சனிக்கிழமை அண்ட் காலையில எழுந்தோனே குலோப் ஜாமுன் ஏன்னா வந்து ஆயுத பூஜை முடிஞ்சிருந்துச்சுல்ல, அதனால குலோப் ஜாமுன் வீட்ல இருந்துச்சு. அத சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இதான் என்னோட அவுட்ஃபிட். மேபிள்லேருந்து எடுத்தது. பிங்க் கலர்ல வந்துட்டு ஸ்கர்ட் டாப் மாரி இருக்கும். அண்ட் காலைல எழுந்தோனே செம்ம தலைவலி. ஸோ நல்லா டீ, காஃபி எல்லாமே குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் போற வழியில வந்து ஃப்ளவர்ஸு ஏதாவது வாங்கிட்டு போணும்ல, அந்த மாரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஆட்டோல தான் போயிருந்தோம். எங்க வந்து நடந்துச்சுன்னா, வில்லிவாக்கம் இருக்குல்ல, வில்லிவாக்கம்ல வந்து ஒரு மண்டபத்தில நடந்துச்சு. கோவில்ல பண்ணியிருக்கலாம். பட் மண்டபம்னா ஈஸியா இருக்கும். மேல கல்யாணம், கீழ சாப்பாடு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாரி பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. போகும்போதே செம்ம வெயிலா இருந்துச்சு. வேற லெவல்ல வெயில் இருந்துச்சு. அது ஏன்னே தெரியல. மத்த நாள்லாம் நல்லா மழை பெஞ்சுச்சு. பட் வெயில் இருந்துச்சு. பட் நைட் வந்து செம்ம மழையா இருந்துச்சு. போயாச்சு. லைக் எங்களுக்கு முன்னாடி செம்ம கூட்டம். நாங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? மிடில்ல உட்காந்துட்டு இருந்தோம். அந்த பக்கமும் சேர்ஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப கூட்டமா தான் இருந்துச்சு. அண்ட் நெறைய பேர் எடுத்து நல்லா செஞ்சிருந்தாங்க. அங்க இருக்க ஐயருங்களாகட்டும், அங்க இருக்க வந்து எல்லாருமே நல்லா செஞ்சிருந்தாங்க. அண்ட் ரொம்ப நல்லா உபசரித்தாங்க. ஏன்னா, எனக்கு இப்போ எங்கேயாவது நாங்க ஃபங்ஷன் போனோம்னா, அங்க கூப்பிடுறது தான் வந்து எனக்கு மெயினா இருக்கும். வேல்யூ பண்றது. நான் மோஸ்ட்டா எல்லா ஃபங்ஷன்ஸும் போமாட்டேன். ரொம்ப க்ளோஸ் அப்டின்னா தான் போவேன். அதுலயும் எனக்கு வந்து லைக் நான் வந்து வேல்யூ பண்றது எப்டின்னா, வாங்கன்னு கூப்பிடணும். நல்லா வந்து பேசணும். ஏன்னா, நான் எங்க வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா, எங்க ஃபேமிலில ஏதாவது ஃபங்ஷன்னா, நான் போய் நிப்பேன். நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன். பட் இவங்க யாருக்குமே நாங்க யாருன்னு தெரியாது. எல்லாரும் ஒரு ஒரு இதுலேருந்து வரோம். எங்க ஏரியா கூட கிடையாது இது. ஏன்னா வந்து இந்த இது வந்து எங்க கோயில்ல சொன்னது நல்லா பண்றாங்க பாருங்கன்னு. பட் அவ்ளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. சும்மாலாம் சொல்லல. செலிபிரிட்டிலாம் வந்தாங்க. இந்த மெட்டி ஒலியில வந்து வருவாங்கல்ல, அவங்கலாம் வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே நல்லா வந்துட்டு கவனிச்சாங்க. வாங்கன்னு சொல்றதாகட்டும், சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நெறைய நெறைய வந்து பேர் வந்திருந்தாங்க. யார் யாருன்னே தெரியாதவங்க. ரொம்ப நல்லா சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப ஹேப்பியா போச்சு. அந்த சவுண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. மேல தாளம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சாமியோட அலங்காரம் வந்துட்டு அவ்ளோ நல்லா இருந்துச்சு. அழகா பண்ணியிருந்தாங்க. மாலையிலேருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் பக்கத்துல போயிட்டு லைக் சாமி கல்யாணம்லாம் முடிஞ்சோனே பக்கத்துல போய் பார்க்கும்போது, அவ்ளோ அழகா இருந்துச்சு. ஃபேஸ் ஆகட்டும், அவ்ளோ அழகா இருந்துச்சு. அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையாவே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ தாலி கட்டும்போதெல்லாம் செம்ம ரஷ்ஷு. ரொம்ப ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னு தான் நெனைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இத நீங்களும் பாருங்க. எனக்கு ஹேப்பியா இருந்துச்சு அந்த மூமெண்ட். ஸோ வந்துட்டு உங்களுக்கும் இது நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன்.
கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அண்ட் ஃபுட் வைஸுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் அவ்வளவா வந்து கல்யாண சாப்பாடு, மீல்ஸ் வந்து நான் அவ்வளோ ஃபேவரைட் கிடையாது. பட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் சாப்பிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுவும் சாமி சாப்பாடு, பிரசாதம் வந்து இவ்ளோ நல்லா போடும்போது சூப்பரா இருக்கும். பருப்புல நெய் ஊத்தி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐஸ்கிரீம் வச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சீரியஸா எனக்கு ஒரு நல்ல டே. அண்ட் தேங்காய் பை குடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. தேங்காய், ஃப்ரூட்ஸு, சாமி படம் எல்லாமே போட்டு. அ அண்ட் வந்து ஃபுல்லா பக்கத்துலலாம் போய் பார்த்துட்டு, எனக்கு ஆட்டோ தான் பிரச்சனையா இருந்துச்சு. ஆட்டோ கிடைக்கிறது தான் ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. அண்ட் எப்பயுமே யாருக்கு ஃபோன் பண்ணா எக்ஸ்ட்ரான்னே கேட்குறாங்க. லைக் ஆட்டோ புக் பண்ணா கூட. இத்தனைக்கும் எங்களுக்கு இங்கேருந்து பக்கத்துல தான். பட் அதுக்கே ரொம்ப எக்ஸ்ட்ராஸ் கேட்டிருந்தாங்க. பட் வேற வழி இல்ல. அதனால வந்துட்டு கொஞ்சம் இறங்கி நடந்து வர மாரி இருந்துச்சு உள்ள. ஏன்னா செம்ம கூட்டம். நடுவுல ஏதோ எக்ஸாம்ஸ் போயின்னு இருந்துச்சு போல இருக்கு. அதனால அந்த ஸ்கூல் தாண்டி வரதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. தேங்காய் பையில வந்துட்டு லட்டு இருந்துச்சு. அண்ட் சாமியோட ஃபோட்டோ இருந்துச்சு. அண்டு ஆரஞ்சு, சாத்துக்குடி, தேங்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு அழகா வந்து ஜிஆர்டிலேருந்து சில்வர்ல வந்து இது குடுத்துருந்தாங்க. லைக் அந்த பெருமாளோட படம் குடுத்துருந்தாங்க. அர்ச்சனை குடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. சீரியஸா ஒரு கல்யாணம் அட்டெண்ட் பண்ணி ஃபுல்லா வந்து முடிச்ச ஃபீலு. அண்ட் கல்யாணத்தில கூட நெறைய பேர் வந்து மொய் வச்சா தான் தேங்காய் பை தராங்க. ரீசென்ட்டா நான் பார்த்தேன். பட் இவங்க வந்து எல்லாருக்குமே குடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராவே போச்சு எனக்கு டே. அண்ட் அந்த இது வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்க்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதனால. அடுத்த நாள் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு கிளம்பிட்டு எப்பயுமே எனக்கு தெரியல. நான் கோயில் போம்போது மட்டும் வெயில் அடிக்குது. வந்தோனே செம்மையா மழை பெய்யுது. அது என்ன கணக்குன்னே எனக்கு புரியல. அண்ட் எங்க அம்மா சொல்லுவாங்க, "நிழல்ல இப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது." எனக்கு தெரியல. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து எடுத்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் டெம்பிள் போறதுன்னா வந்து ஃபேமிலியோட போவேன். இப்பலாம் தனியா போறதுக்கே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு, இல்ல எங்க அம்மா கூட போறதுக்கு, எனக்கு இப்பலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க மாரி இருக்கு. பட் அது நெறைய பேருக்கு ரிலேட் ஆகாது. அண்ட் வரும்போது இந்த பப்பி வந்து கரெக்ட்டா என்ன பார்த்துருச்சு. ஸோ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு என் கூடயே வந்துச்சு. அண்ட் புட்லூர் போயிருந்தேன். அது நான் தனி விலாகா போடணும்னு நெனச்சேன். பட் அது ரொம்ப லாங் வீடியோ கிடையாது. ஸோ அத இது கூடயே இன்க்ளூட் பண்றேன். இது வேற டே ஓகேங்களா? காலைல போம்போது செம பசி. ஸோ ஜூஸ் குடிச்சாச்சு. ஜூஸ் குடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு புட்லூர் போறேன். எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ரொம்ப லாங்கு கூட எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு செமையா இருந்துச்சு போம்போதே. நாங்க ஸ்கூல் டைம்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் இந்த கோயில் தெரியுமா, நாங்க எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸா வந்து ஹால் டிக்கெட்லாம் வச்சு கும்பிடுவோம். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வருவோம். ட்ரெயின்ல வருவோம். ஜாலியா இருக்கும். யூஜி அந்த டைமுமே இங்க வருவோம். சூப்பரா இருக்கும். எப்ப வந்தாலுமே கூட்டம் அதிகமாவே இருக்கும். பௌர்ணமி, அமாவாசைக்குலாம் உள்ள போறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கும். சுத்தி போடுவாங்க. அது ரொம்பவே நல்லாருக்கும். கன்ஃபார்மா போனதுன்னா போங்க. அண்ட் எப்பயுமே வந்து ப்ரீ பிளான்டா பண்ணா போவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ் வளகாப்புலாம் இங்க தான் இருந்துச்சு. பட் என்னால அது டக்குன்னு போய் பார்க்க கூட முடியல. ஏதாச்சும் ஒரு தள்ளி போது, இல்ல ஏதாச்சும் ஒரு வீட்ல ஏதாச்சும் வந்து ஒரு வேல வச்சுருவாங்க. போணும்னா டக்குன்னு வந்து பைக் ஆர் காரு இல்ல ட்ரெயின் எப்படியாவது புடிச்சு போயிடுங்க. அப்பதான் போய் பார்க்க முடியுது எந்த கோயிலா இருந்தாலும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் டூ மை சேனல். தேங்க் யூ. டாடா.